ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் ரட்சித்திருக்கின்றே, கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றே, பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஏசாயா உண்மையான நோன்பை பற்றி நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறார். பசித்தவனுக்கு உணவும் ஆடையின்றி இருப்பவனுக்கு தேவையான ஆடையும், வீடில்லாமல் தங்க இடமில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய வீட்டிலே இடமும், நம்மை சார்ந்தவர்கள் உதவியென்று தேடி வரும் பொழுது நம்மை நாமே மறைத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய தன்மையும் தான் உண்மையான நோன்பு. இதுதான் கடவுள் எதிர்பார்க்கும் நோன்பு என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான நோன்புகளை மேற்கொள்கிறோம், உண்ணா நோன்புகளை இருக்கின்றோம். ஆனால் இறைவாக்கினர் சொன்ன அந்த உண்மையான நோன்பை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா என்று சிந்தித்தவர்களாக இந்த தூய பலியிலே கலந்து கொள்வோம். இந்த பலியிலே கலந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக, குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் நாங்கள் அன்பு செய்யவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவருடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உன் முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். இருளில் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளவர்களிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என
அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்கள் அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், என் ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மேலேறுவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடையவனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவைத் தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரைத் தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. அதனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானமல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். ஹல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண் உலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக மாற்ற முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றிற்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க்கு. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைமகனேசுவில்
எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் எல்லோராலும் புகழப்பட வேண்டும் என்னும் அந்த எண்ணம் இன்றைய மனிதர்களுள் ஆழமாக வேரூன்றிவிட்டது. பிறர் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக நான் பலவிதமான செயல்களிலே ஈடுபடுகிறேன். நிறைய செல்வம் சேர்க்க, பணம் சேர்க்க முயற்சி செய்கிறேன். அப்போ தான் என்னை எல்லாரும் பணக்காரன், இங்கே பாருப்பா இவனுக்கு என்ன எவ்வளோ பணம் வச்சிருக்கிறான் என்று புகழ்வார்கள் என்று பணத்தை தேடுகின்றோம், புகழை தேடுகின்றோம், பதவியை தேடுகின்றோம். எல்லாரும் புகழ வேண்டும் என்பதற்காக பலவிதமான செயல்களிலே நாம் ஈடுபடுகின்றோம். நம்முடைய வருவாயையும் தாண்டி நம்முடைய பிள்ளைகளை பெரிய பெரிய கல்வி நிலையங்களிலே சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கு அடிப்படை காரணம், என்னுடைய பிள்ளைய நான் அந்த ஸ்கூலில் விட்டுருக்கிறேன், அந்த பெரிய கல்வி நிறுவனத்தில் என் பிள்ளை படிக்குது என்று சொல்வதன் மூலமாக எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும், பெருமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறோம். பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய முகம் அழக்கும் அளவுக்கு அவ்வளவு நீண்ட காலம் வெளிநாடுகளிலே தங்கி இருக்கிறார்கள். அதாவது என்னுடைய குடும்பம் புகழோடு இருக்க வேண்டும், வளமோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட செயல்களில் அவர்கள் இறங்குகிறார்கள். இப்படி மனிதன் பல விதங்களிலே புகழை தேடுகிறான். சில நேரங்களிலே சட்டத்திற்கு உட்பட்டு, சில நேரங்களிலே சட்டத்தை தாண்டி, சில நேரங்களிலே மனசாட்சியை அடகு வைத்து, இப்படி பல்வேறு விதங்களிலே புகழை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும் பொழுது நீங்கள் எல்லோராலும் புகழப்படுவீர்கள். உங்களை குறித்து, உங்களை பார்த்து, உங்களை படைத்த இறைவனையும் மற்றவர்கள் புகழ்வார்கள் என்று. அதாவது நீங்கள் புகழ் தேடி அங்கும் இங்கும் அலைய வேண்டாம், மாறாக உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருங்கள், எல்லா புகழும் உங்களை தேடி வரும் என்று சொல்லுகிறார். உப்பு என்றால் சுவையை தரக்கூடியது, ஒளி என்றால் வழிகாட்டக்கூடியது. நாம் பிறருடைய வாழ்விற்கு சுவையாகவும் வழிகாட்டிகளாகவும் இருக்கும் பொழுது நாம் எல்லாராலும் புகழப்படுவோம். நம்முடைய செயல்களின் காரணமாக கடவுளும் மகிமைப்படுத்தப்படுவார். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்விற்காக சென்றிருந்தேன். 2-3 வருடங்களாக அந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்று வருகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாற்றங்கள் எனக்கு தென்பட்டது. அந்த நிகழ்வில் உரையாற்றிய ஒரு கல்வித்துறையை சார்ந்த அதிகாரி சொன்னார், இந்த பள்ளிக்கூடத்தை எனக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தெரியும். இந்த பள்ளிக்கூடத்திலுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. இவர்களுடைய ஒழுக்கம் மிக மிக மோசமாக இருந்தது. இந்த கல்வி நிலையத்துக்குள் வந்தாலே ஏதோ ஒரு சந்தைக்குள் வந்தது போல ஒரு மனநிலை இருக்கும். யாரும் வணக்கம் சொல்ல மாட்டார்கள், அமைதி இருக்காது, எப்படியோ ஏனோ தானோ என்று இருக்கும். ஆனால் கடந்த 3-4 ஆண்டுகளாக இந்த பள்ளிக்கூடம் ஒரு கோயிலாக மாறியிருக்கிறது. எப்போது வந்தாலும் அமைதியான ஒரு சூழல். இங்கு இருக்கக்கூடிய எல்லோருமே மரியாதை, ஒருவருக்கொருவர் மரியாதையை செலுத்துகிறார்கள். தேர்விலும் நல்ல மதிப்பெண்களை இந்த மாணவர்கள் பெறுகிறார்கள். பல்கலைக்கழகத்திற்கு நீண்ட ஆண்டுகளாக இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு மாணவர் கூட செல்லவில்லை. ஆனால் இப்போதைய கடந்த 2-3 வருடங்களாக அதிக அளவிலான மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்கிறார்கள். இன்று இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான கல்வி நிலையமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதற்கு காரணமானவரையும் அந்த அதிகாரி அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக அவர் பொறுப்பெடுத்த பின்பு அவர் பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்தார் அந்த பள்ளிக்காக. குறிப்பாக ஒரு வானொலியை, அந்த பள்ளி சார்பாக ஒரு வானொலியை உருவாக்கி
அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுடைய பெற்றோர்களை, மாணவர்களை, முன்னாள் மாணவர்களை பயன்படுத்தி அதை தொடர் நிகழ்ச்சியாக அதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த பள்ளியினுடைய நிகழ்வுகள், பள்ளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த மாணவர்களுடைய திறமைகள், பெற்றோருடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த வானொலியின் மூலமாக எல்லோருக்குமே கடத்தப்பட்டது. இதுபோல ஒவ்வொரு துறைகளிலும் ஆன்மீகம், ஒழுக்கம், பாடத்திட்டம், கல்வி நிறுவனம், கல்வி கற்கக்கூடிய வகுப்பறை என்று எல்லாவற்றையுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வந்தார் என்று அந்த அதிகாரி சொன்னார். அன்புக்குரியவர்களே, சற்று யோசித்து பார்ப்போம். அதாவது 10 வருடங்களாக அந்த இடம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்திருக்கிறது என்றால் அங்கிருந்த மாணவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள்? ஒழுக்கமற்றவர்களாக, கோபப்படுபவர்களாக, பொறுப்பற்றவர்களாக, திறமையை பயன்படுத்தாதவர்களாக 10 வருடத்திற்கு மேலாக இருந்த அந்த இடத்தை, அவ்வளவு வீணாய் போன மாணவர்களை ஒரு ஆசிரியர் 4 வருடத்திலே முற்றிலுமாக மாற்றியிருக்கிறார். சந்தை வெளி போல இருந்த அந்த கல்விக்கூடத்தை ஒரு ஆலயம் போல மாற்றியிருக்கிறார். அதாவது அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அந்த ஒரு மனிதனுடைய சிந்தனை, அந்த ஒரு மனிதனுடைய செயல்பாடு ஒரு கல்வி நிறுவனத்திற்கும் அதில் பயிலக்கூடிய நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கும் புதியதொரு சுவையை தந்திருக்கிறது. அந்த ஆசிரியர், அந்த தலைமை ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வராமல் இருந்திருந்தால், இப்படிப்பட்ட நல்ல சுவையான காரியங்களை செய்யாமல் இருந்திருந்தால், அந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கை வீணாக போயிருக்கும். அந்த தலைமை ஆசிரியர் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு சுவையாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே சுவையூட்டியாக, சுவையை தந்தவராக மாறியிருக்கிறார். ஒளியாக நாம் இருக்க வேண்டும், அதாவது வழிகாட்டிகளாக. சாலக்குடி டிவைன் தியான இல்லத்திற்கு ஒரு தம்பதியினர் அவர்களுடைய 3.5 வயது குழந்தையோடு செல்கிறார்கள். 3.5 வயது குழந்தை என்றால் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கும், விளையாடி கொண்டிருக்கும், சத்தமிட்டு கொண்டிருக்கும், திடீரென தூங்கும், திடீரென எழும்பும், திடீரென சத்தமிடும். இப்படிப்பட்ட ஒரு குழந்தையோடு அவர்கள் நிறைய பொருட்செலவு செய்து நேரத்தை ஒதுக்கி அந்த தியானத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுக்கும் சரி, இந்த தியானம் தொடங்கும் பொழுது அங்கிருந்த மற்ற மக்களுக்கும் சரி, எப்படி இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு, இந்த சிறுவன் அங்குமிங்கும் ஓடி பரபரப்பாக இருக்கிற இவனை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு வாரம் தியானம் செய்ய போகிறார்கள் என்று எல்லோருமே பதட்டத்தோடு இருந்தார்கள், குறிப்பாக பெற்றோர்கள். தியானம் தொடங்கியது. பாடல்கள் பாடினார்கள், இசைத்தார்கள், நற்கருணை ஆராதனை நடந்தது, ஜெப வழிபாடு நடந்தது. என்ன ஆச்சரியம் என்றால், அவர்கள் அல்லே லூயா, ஆண்டவரே பிரைஸ் த லார்ட் என்று சொல்லும் பொழுது இந்த குழந்தையும் அல்லே லூயா என்று சொன்னது. சில நேரத்தில் அவர்கள் சொல்லி முடித்த உடனே இந்த குழந்தை சத்தமாக சொல்லியது, அது எல்லாருக்கும் அது கேட்டது. அதுபோல் அங்கு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது பரவசத்தோடு இந்த குழந்தை அங்கு நடக்கக்கூடிய எல்லா வழிபாடுகளையும் ரசித்து அதிலே கலந்து கொண்டது. பெற்றோருக்கும் ஆச்சரியம், அங்கு இருந்தவர்களுக்கும் ஆச்சரியம். எப்படி ஒரு 3.5 வயது குழந்தை இந்த ஒரு வார தியானத்தை இவ்வளவு அழகாக எடுத்து செல்கிறது, அழகாக பங்கு கொள்கிறது என்று. காரணம் வேற ஒன்றும் இல்லை. அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அதிக நேரத்தை அதனுடைய பாட்டியோடு செலவிடுது. அந்த பாட்டி அதிக நேரம் பார்க்கக்கூடியது மாதா டிவி. அதில் வரக்கூடிய திருப்பள்ளிகள், நற்கருணை ஆராதனைகள், ஜெப கொண்டாட்டங்கள், இதை குழந்தையிலிருந்தே, இந்த சிறு வயதிலிருந்து இந்த குழந்தை பார்த்து பார்த்து அது ஏற்கனவே பழக்கப்பட்டு போய்விட்டது. இவ்வளவு காலம் சிறிதாக தொலைக்காட்சி பெட்டியிலே பார்த்த அந்த ஜெப வழிபாடுகள் பெரிய மேடையில் லைவா நேரலையாக பார்த்த பொழுது இன்னும் பரவசமாகி இந்த ஒரு வார காலம் அந்த குழந்தை பயபக்தியோடு கலந்து கொண்டது. ஒரு 3.5 வயது குழந்தை இப்போ ஒரு நீண்ட தியானத்தை சிறப்பாக பங்கு கொண்டது என்றால் அதுக்கு காரணம் அந்த குழந்தையினுடைய பாட்டி. அந்த பாட்டி தன்னுடைய ஆன்மீக வாழ்வின் மூலமாக அந்த குழந்தைக்கு கொஞ்சமாவது ஒரு ஆன்மீகத்தை ஊட்டி இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பாட்டி நற்கருணை ஆராதனையை பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு சீரியல் தொடரை பார்த்து அழுதுட்டு இருந்தாலோ, அல்லது ஒரு ஆடல் பாடல் நிகழ்வை பார்த்து ஆடி பாடிட்டு அந்த பாட்டி இருந்திருந்தாலோ, இன்றைக்கு இந்த குழந்தை அந்த தியானத்தில் இதே போல பங்கெடுத்திருக்காது. ஆகவே இந்த பாட்டியானவர் தெரிந்தோ தெரியாமலோ அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு, ஆன்மீகத்திற்கு ஒரு ஒளியாக இருந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே,
நாம் ஒவ்வொருவரும், நான் சொன்ன அந்த தலைமை ஆசிரியரை போல, பிறருடைய வாழ்க்கையிலே சுவையூட்டிகளாக, சுவை தருபவர்களாக இருக்கும் பொழுது, இந்த பாட்டியை போல பிறருக்கு வழிகாட்டுபவர்களாக, முன்மாதிரியானவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு புகழ் தானாக வரும். புகழ் நம்மை தேடி வரும். நாம் புகழை தேட வேண்டியது இல்லை. ஆகவே சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுவை தரக்கூடிய உப்பாகவும் வழிகாட்டக்கூடிய ஒளியாகவும் இருக்கிறேனா என்று இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து இந்த பலியிலே கலந்து கொள்வோம். அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியையும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஆவலாக இருக்கிறார். அந்த நல்ல இறைவனிடம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வியல் தேவைகளையும் இந்த சமூகத்தினுடைய தேவைகளையும் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். உங்கள் பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவறத்தார் அனைவரும் மனித ஞானத்தின் மீது ஆர்வம் காட்டாமல் உமது தூய ஆவியின் வல்லமையில் நம்பிக்கை வைத்து நற்செய்தி பணியாற்ற தூண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். சுவையூட்டும் உப்பே இறைவா, எம் நாட்டில் உம்மை புறக்கணித்து சுவையற்ற வாழ்வு வாழும் மக்களிடையே உமது சுவையை பரப்பும் உப்பாக செயல்படுத்தும் ஆர்வத்தை அனைத்து கிறிஸ்தவர்களிடம் தூண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் சுடரே இறைவா, எம் நாட்டின் அரசியல் தலைவர்கள் அனைவரும் தீமையின் பிடியிலும் பாவ இருளிலும் துன்ப நோயிலும் சிக்கி ஆறுதல் இழந்து தவிக்கும் மக்கள் அனைவருக்கும் ஒளியாக இருந்து வழிகாட்டி உப்பாக இருந்து சுவையூட்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேவம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும்
வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, பல வேளைகளிலே நாங்கள் உலகிற்கு உப்பாக ஒளியாக இருந்து பிறருடைய வாழ்க்கைக்கு சுவை தரக்கூடியவர்களாக, பிறருடைய கால்களுக்கு வழிகாட்டுபவர்களாக வாழ்ந்து அதன் மூலமாக புகழை அடையாமல் குறுகிய வழியில் புகழை அடைய முயற்சி செய்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்தருளும். அழியக்கூடிய புகழுக்காக, அழியக்கூடிய காரியங்களிலே, அழிவு தரக்கூடிய காரியங்களிலே எங்களை நாங்கள் ஈடுபடுத்தாமல் உண்மையானவர்களாக, பிறருக்கு ஒளியாக, பிறருக்கு சுவையாக வாழக்கூடிய வல்லமையை, ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவால் நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் அந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நேரு வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. இவருடைய மேலான இந்த திரு விருந்திற்கு அழைப்பு பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக விற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். சொன்னாலும் புரியாதது, சொல்லாமல் சொல்லவும் முடியாதது, இல்லாததும் பொல்லாததும் அல்ல எல்லோர்க்கும் தேவையது. அன்பு சொன்னாலும் புரியாதது, சொல்லாமல் சொல்லவும் முடியாதது, இல்லாததும் பொல்லாததும் அல்ல எல்லோர்க்கும் தேவையது. அன்பு சொன்னாலும் புரியாதது. மாறாத அன்பு, மாசில்லாத அன்பு, பிறர் வாழ வாழ்வது மன்னன் இயேசு தந்தது. மாறாத அன்பு, மாசில்லாத அன்பு, பிறர் வாழ வாழ்வது மன்னன் இயேசு தந்தது. கள்ளமற்றது உள்ளத்தில் அது உருவானது, சாந்தமுள்ளது, கோபம் கொள்ளாது. அன்பு என்பது அன்பு சொன்னால் புரியாதது.
சொல்லாமல் சொல்லவும் முடியாதது, இல்லாததும் பொல்லாததும் அல்ல, எல்லோர்க்கும் தேவையது. அன்பு சொன்னால் புரியாதது. நன்றியோடு மன்றாடுவோமாக்கு. இரக்கமிக்க இறைவா, ஒரே அப்பத்தினாலும் ஒரே கிண்ணத்தினாலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன். 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்டு உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கவலை கண்ணீர் போக்கி கண்ணின் மணி போல் காத்தி, கவலை கண்ணீர் போக்கி கண்ணின் மணி போல் காத்தி, ஊரு குலைந்த என்னை உருமாற்றி பலருக்கும் பயனளிக்கும் பகலவனாய் மாற்றி நீ பயணங்கள் நிறைவேற பாதையாய் நீயாகினாய். பயணங்கள் நிறைவேற பாதையாய் நீயாகினாய். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன்.